ஹரிஹர வீரமல்லு படத்தால பவன் கல்யாண் ரசிகர்கள் ரொம்ப சோகமா இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களோட எல்லா எதிர்பார்ப்பும் இந்த -OG மேல தான் இருக்கு. ரசிகர்கள் ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி பவன் கல்யாண் இதுவரைக்கும் பண்ணாத ஒரு மாஸ் கேங்ஸ்டர் ரோல்ல அதிரடியா இந்த படத்துல இறங்கியிருக்கார். KGF சலார் மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல பவனை பார்க்கணும்னு ரசிகர்கள் நினைச்சாங்க. அதை டைரக்டர் சுஜித் இந்த படத்துல நிறைவேற்றிருக்காருனே சொல்லலாம். அதனால ஒரு வகையில இது பக்கா ரசிகர்களுக்கான படம்னு சொல்லலாம். கதையை சுருக்கமா சொல்றேன். நம்ம ஹீரோ பேரு கம்பீரா. இவர் ஜப்பான்ல ஒரு போர் வீரனோட பையன். எல்லா தற்காப்பு கலைகளையும் கத்து வச்சிருக்கார். ஆனா ஆசான் இறந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுலயே ஜப்பானை விட்டு இந்தியாவுக்கு வந்துடுறார். இங்க வந்ததும் சத்யா தாதா பிரகாஷ்ராஜ் இவருக்கு கப்பல்ல தங்க இடம் கொடுத்து ஆதரிக்கிறார். அந்த நிமிஷத்துல இருந்து கம்பீரா சத்யா குடும்பத்தோட பாதுகாவலனா மாறிடுறார். கதை 1990க்கு நகருது. பம்பாயில சத்யா தாதாவுக்கு சொந்தமா ஒரு துறைமுகம் இருக்கு. அங்க ஒரு கொள்கலன்ல கண்டெய்னர் RTX வெடிபொருள் வருது. இத சத்யாவோட மகன் தடுக்க பாக்குறார். இந்த பிரச்சனையில சத்யாவோட எதிரிம் ராஜ்கரோட மகன் ஜிம்மிக்கும் பங்கு இருக்கு. கொள்கலன் விவகாரத்திலிருந்து ஜிம்மியை விலகி இருக்க சொல்றார் சத்யா தாதா. இந்த மோதல்ல தான் சத்யாவோட மகன் கொல்லப்படுறார். இதுதான் கதையோட திருப்புமுனை. சத்யாவோட மகனை கொன்னது யாரு? இந்த RTX பின்னாடி இருக்கிற உலகளாவிய மாஃபியா யாரு? என்ன விலை கொடுத்தாவது அந்த கொள்கலனை வெளியே கொண்டு வர நினைச்ச மிராஜ்கரோட மூத்த மகன் இம்ரான் ஹாஷ்மி என்ன பண்ணார்? எல்லாரையும் நம்ம கம்பீரா எப்படி சமாளிக்கிறார்? தன்னோட சொந்த தந்தையா நினைச்ச பிரகாஷ் ராஜையும் அவரோட குடும்பத்தையும் விட்டுட்டு கம்பீரா ஏன் தலைமறைவானார்? இந்த கேள்விகளுக்கு பதில் வேணும்னா நீங்க படத்தை பார்த்தாதான் தெரியும். உண்மையை சொல்லணும்னா இது மாதிரி கதைகள் நிறையவே வந்தாச்சு. காட்ஃபாதர்ல இருந்து நாயகன், பாட்ஷா, KGF, சலார் வரைக்கும் எல்லா கேங்ஸ்டர் கதைகளோட அடிப்படை ஒரே பாதையில தான் போகுது. மைனஸ் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான மோதல். சிறுவயதுல ஆதரிச்ச ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் ஹீரோன்னு சொல்றது புதுக்கதையே இல்ல. அதனால கதையில புதுசா ஒண்ணும் இல்லைன்னா டைரக்டர் தன்னோட கிரியேட்டிவிட்டியால தான் ரசிகர்களை கவரணும். அதைத்தான் டைரக்டர் சுஜித் பண்ண நினைச்சிருக்கார். கேமராவும் தமனின் இசையும் கதையை தாங்கி போகுது. சில இடங்கள்ல படம் உண்மையாவே ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. பவனை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதிய தோற்றத்துல சுஜித் காட்டியிருக்கார். ஒரு வகையில இது பவன் படம்னு சொல்றதை விட சுஜித்தோட படம்னு தான் சொல்ல தோணுது. ஆனா இங்கதான் அவருக்கு பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. ரசிகர்களை மனசுல வச்சு படம் எடுத்ததுனால எல்லா பொதுவான ஆடியன்ஸையும் இந்த படம் கவரலை. சில காட்சிகள் செமையா இருந்தாலும் அதுல ஆழமில்லை. ஏன்னா கதாபாத்திரங்கள்ல சரியான பலம் இல்லை, காட்சிகள் சரியா எழுதப்படலை. செகண்ட் ஹாஃப்ல வர்ற காவல் நிலைய காட்சி மாதிரி 4-5 காட்சிகள் இருந்திருந்தா படம் வேற லெவலுக்கு போயிருக்கும். ஹீரோவுக்கு நேருக்கு நேர் சவால் விடுற அளவுக்கு வில்லன் இருந்தாதான் மோதலே வலுவாகும். ஆனா இம்ரான் ஹாஷ்மிக்கு ஸ்டைல் இருக்கு, ஆனா வலிமை கம்மி. திரும்பவும் ஹீரோவோட மகளை கடத்தற பழைய ட்ரிக் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. டைரக்டர் சுஜித்தோட பெரிய பிரச்சனை என்னன்னா அவர் ஒரே படத்துக்குள்ள 2 படத்துக்கான கதாபாத்திரங்களை எழுதுறார். எங்க என்ன சொல்லணும்னு தெரியாம குழம்பி போயிடுறார். இந்த படமும் ஜப்பான்ல ஆரம்பிச்சு பல நாடுகளுக்கு போகுது. நிறைய கதாபாத்திரங்கள் வராங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிளாஷ்பேக்னு வச்சிருக்கார். இதனால யாருக்குமே முழுமையான கதாபாத்திரம் அமையலை. படத்தோட மையக்கரு ரொம்ப சிம்பிள். ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிற ஹீரோ ஒரு காரணத்துக்காக தலைமறைவாகிறார். அப்பப்ப அந்த குடும்பத்துக்கிட்ட திரும்பி வராரு. பின்னணியில மும்பை கேங்ஸ்டர்கள் RTX மூலமா நகரத்தை அழிக்கிறது, மைனஸிலிருந்து நகரத்தை காப்பாற்றணும். ஆனா இந்த புள்ளியிலிருந்து விலகி நிறைய தேவையற்ற விஷயங்களை சேர்த்ததுனால இது ஒரு சிறப்பான படமா இல்லாம ரசிகர்களுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட படமா மாறிடுது. தமனின் பின்னணி இசை படத்துக்கு பெரிய பலம். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் கேமராமேன் உழைப்பு தெளிவா தெரியுது. எடிட்டிங்கும் கச்சிதமா இருக்கு. நடிப்புல இம்ரான் ஹாஷ்மி ஸ்டைலா இருக்கார். அர்ஜுன் தாஸ், ஸ்ரீயா ரெட்டி 2 பேரும் அற்புதமா நடிச்சிருக்காங்க. படத்துல ஆழம் இருக்கிற 2 கதாபாத்திரம் இவங்க தான். பிரகாஷ் ராஜ் வழக்கம் போல இயல்பா நடிச்சிருக்கார். பவன் கல்யாண் இந்த படத்துக்காக தனியா நேரம் ஒதுக்கி மெனக்கெட்டது திரையில அப்பட்டமா தெரியுது. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் சீரியஸான புது தோற்றத்துல வந்து சில எமோஷனல் காட்சிகள்ல நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா நாயகி பிரியங்கா மோகனுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. படம் முழுக்க ஒரே வன்முறை காட்சிகள் தான். ரத்தம் தெரிக்காத காட்சியே இல்ல. ரசிகர்களை கண் கலங்க வைக்கும் ஒரு காட்சியும் படத்துல இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா பவன் கல்யாண் ரசிகர்களுக்கு இது ஒரு அட்டகாசமான படம். மற்ற பொதுவான பார்வையாளர்களுக்கு பரவாயில்லைன்னு தோணும்.